நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்றோம். இல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கப் போகுது. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி. செய்யும் காரியத்துல ஒரு தடை வருது அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். கிடைக்கும் விஷயத்தால ஏதோ ஒண்ணு கெட்டது நடக்கப் போகுது. அதனால தான் இறைவன் அது நடக்காம தள்ளி போடுறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. என் பெயர் இளமாறன். நான் என்னுடைய மனைவி, குழந்தைகள் 2 பேரு ஒரு வீட்ல குடியிருந்தோம். அது ஒரு வாடகை வீடு. வாடகை வீடுனாலே வீட்டு ஓனர் டார்ச்சர் இருக்கும். சுவத்துல ஆணி அடிக்க கூடாது, வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வந்து தங்க கூடாது, தண்ணீர் அளவாதான் செலவழிக்கணும், வீட்டு சாவிய எங்களுக்கும் ஒண்ணு தந்துடணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அதே ரூல்ஸ் தான் இந்த வீட்டுக்கும் இருந்தது. அதுவும் இல்லாம 1 வருஷம்தான் டைம். ஓனருக்கு பிடிச்சிருந்தா இன்னும் 1 வருஷம் வீட்டுல இருங்கன்னு சொல்லுவாரு. பிடிக்கலைன்னா வேற வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. இந்த மாதிரி தொல்லைகளால நான் 10 வீடு மாறிட்டேன். பிறகுதான் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணினேன். நாம ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு. மனைவி கிட்டேயும் சொன்னேன். 2 பேருமே சேர்ந்து பணம் சேர்க்க ஆரம்பிச்சோம். கொஞ்ச வருஷத்துல பணம் சேர்ந்துருச்சு. கட்டின வீடா வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வீடு தேடினேன். சரியா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையல. நாட்கள் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. கையிலையும் நிறைய பணம் இருந்தது. பணம் கையில வச்சிருப்பது சேஃப்டி இல்லை அப்படின்னு நினைச்சு ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன். வேணுங்கும் பொழுது எடுத்துக்கிடலாம் அப்படின்னு வீடும் தேடினேன். ஒரு ஏரியாவில் இருந்த வீடு எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. வாங்கிடலாம் அப்படின்னு அட்வான்ஸ் ரூபாய் கொடுத்தாச்சு. 1 மாசத்துக்குள்ள முழு ரூபாயும் கொடுத்துருங்கன்னு வீட்டு ஓனர் சொன்னாரு. சரின்னு பேங்க்ல இருந்த ரூபாயை எடுக்கலாம்னு பேங்க்குக்கு போனா பேங்க் பூட்டு போட்டு பூட்டி இருந்தது. அதுவும் கவர்மெண்ட் சீல் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பூட்டி இருந்தது. எனக்கு உள்ளுக்குள்ள பகீர்னு இருந்தது. பக்கத்து கடையில கேட்டா கடைக்காரர், இந்த பேங்க் மேனேஜர் பேங்க்ல இருந்த பணங்களை எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாரு. 10 நாளா பேங்க் பூட்டி தான் இருக்கு, பேப்பர் படிக்கலையா, நியூஸ் போட்டிருந்ததே அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ரொம்பவும் மனம் சோர்ந்து போயிருச்சு. சம்பாதிச்சு சேமிச்ச காசெல்லாம் இப்படி போயிருச்சே அப்படின்னு நினைச்சேன். மனைவி கிட்ட சொன்னதும் அவளும் கவலைப்பட்டா. 2 பேருக்கும் அழுகை அழுகையா வந்தது. பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டேன். அவரு, கவலைப்படாதீங்க, நீங்க டெபாசிட் பண்ண பணம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். ஆனா எப்போ கிடைக்கும்னு தெரியாது. தெரிஞ்சா சொல்லி விடுறேன். உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அங்க இருந்து திரும்பிட்டேன். சோர்வா நடந்து வரும்பொழுது அங்க ஒரு கோவில் இருந்தது. உள்ள போய் சோர்வா உட்கார்ந்தேன். அந்த நேரத்துல ஒரு சாமியார் என்கிட்ட தானமா ஏதாவது கொடு அப்படின்னு கேட்டாரு. என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு கையிலே பதில் சொன்னேன். அவர் என்கிட்ட உட்கார்ந்து, என்ன கவலையா இருக்க, என்கிட்ட சொல்ல மனம் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. நானும் நடந்ததையெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்கிட்ட, நீ உனக்கு ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுற, ஆனா அது உனக்கு கிடைக்கும் நேரத்துல ஒரு தடங்கல் வந்துருச்சு. அப்படின்னா இறைவன் உனக்கு கிடைக்கும் பொருளை இன்னைக்கு கொடுக்கல, இன்னொரு நாள் கண்டிப்பா கொடுப்பாருன்னு அர்த்தம். அதாவது ஏன் உனக்கு தரலைன்னா அதனால உனக்கு ஒரு நஷ்டம் உண்டாக போகுது. இப்போதைக்கு வேணாம்னு தள்ளி போடுறாரு. உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புரியும், இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னாரு. நானும் ஒரு வழியா அவர் சொல்றத கேட்டுட்டு அரை மனசோட வீட்டுக்கு போனேன். முழு ரூபாயும் கொடுக்காததால அந்த ஓனர் வேற ஒருவருக்கு அந்த வீடை வித்துட்டாரு. இப்படியே கொஞ்ச நாள் போனது. ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்துல நான் வாங்கணும்னு நினைச்ச அந்த வீட்டுக்குள்ள தண்ணீர் புகுந்துருச்சு. பிறகுதான் தெரிந்தது அந்த வீடு ஏதோ ஒரு ஆத்துக்குள்ள கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு வருஷமும் அந்த வீடு இருக்கும் பக்கம் மழை பெஞ்சா தண்ணீர் வரும் அப்படின்னு அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த காரணத்தாலதான் இறைவன் அந்த வீடு எனக்கு கிடைக்க விடாம செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது. அன்னைக்கு அந்த சாமியார் சொன்னது சரிதான் அப்படின்னு நினைச்சேன். பிறகு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. உங்க பணத்தை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. எனக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. பணத்தை வாங்கிக்கிட்டேன். வேற வீடு ஒண்ணு விலைக்கு வந்தது.
அது மழை பெஞ்சாலும் தண்ணீர் தேங்காத ஏரியாவா இருந்தது. வீட்டை வாங்கிட்டேன். நானும் என் குடும்பமும் சந்தோஷமா சொந்த வீட்ல இப்போ வாழ்கிறோம். ம். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இறைவன் நமக்கு எது எப்போ கொடுக்கணுமோ அதை அப்போ கண்டிப்பா கொடுப்பாரு. நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாரு. ஆனா நாம தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, கடவுளுக்கு கண்ணே இல்ல, எப்படி அநியாயம் நடந்தாலும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்காரு அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு நடக்கும் நல்ல விஷயம்னாலும் கெட்ட விஷயம்னாலும் அதனதன் காலத்தின்படியும் நேரத்தின்படியும் தான் நடக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.